வணக்கம். ஷாயினமன். ஒருத்தர் வீட்டுக்கு போறீங்களா, அந்த போகக்கூடிய வீட்டில் உங்களை வான்னு கூப்பிட்டா நீங்கள் போங்க. உள்ளே வாங்க, உட்காருங்க, தண்ணி குடிங்கன்னு கூப்பிட்டா அந்த வீட்டு வாசப்படியே மறுபடி போய் மிதிங்க. உங்களை மதிக்கலை, உங்களை வாங்கன்னு கூப்பிடலைன்னா மறுபடியும் அந்த இடத்துக்கு போகாதீங்க. அதே போல் வீட்டுக்கு வந்தவங்கள சாப்பிடுங்க அப்படின்னு கேட்குற வீட்டில் சாப்பிடுங்க மறுபடியும் போய். ஏங்க நீங்கள் சாப்பிட்றீங்களான்னு கேட்குறாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் கையே நினைக்காதீங்க. அவங்க அதை விரும்பலைன்னு அர்த்தம். நான் ஒருத்தருக்கு அந்த அளவுக்கு அவங்க மரியாதை கொடுத்துருக்காங்க, மரியாதை வச்சுருக்காங்க அவங்க மேலே அப்படிங்கிற மாதிரி தான். ஒருத்தர் அவங்க வீட்டுக்கு வந்தவங்க வெளியில் கிளம்பி போவாங்க பார்த்தீங்களா, கிளம்பி போகும் பொழுது வாசல் வரைக்கும் வீட்டுக்குள்ளே இருந்தே போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க, வாசப்படி வரைக்கும் இருந்து போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க வண்டி எடுத்து கிளம்பும் போது வரைக்கும் நின்று போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டுக்கு நீங்கள் திரும்ப திரும்ப தாராளமாக போகலாம். அவங்க உங்கள் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்காங்க, ரொம்ப லவ்வபுளாக இருக்காங்க, ரொம்ப பாசத்தோடு இருக்காங்க, அன்போடு இருக்காங்க. நீங்கள் திரும்ப திரும்ப அவங்க வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. சாப்பிட்றீங்களான்னு கேட்குற வீட்டில் கையே நினைக்காதீங்க. எங்க எந்திரிங்க, கை கழுவிட்டு வாங்க, சாப்பிட்லான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த வீட்டில் உங்களுக்கு மரியாதை இருக்குது, உங்கள் மேலே பாசம் இருக்குது அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. அந்த மாதிரி வீட்டுக்கு நீங்கள் போனாலும் சாப்பிடாமையே வந்துடலாம், அவ்வளவுதான் அப்படின்னு நாம் நினச்சிக்கலாம். திரும்ப திரும்ப ஒருத்தரை நாம் நினச்சி பார்க்கணும் அப்படின்னா நல்ல விஷயங்கள் நமக்கு நினச்சி பார்க்க வைக்கும். அதை விட அவர்கள் செய்த கெட்ட விஷயங்கள்னு நம்ம சொல்ல முடியாது. மனசுக்குள்ளே உள்ள ஒன்று வச்சுட்டு வெளியே ஒன்று நடந்துக்குவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவங்க, அதாவது நம்ம போனால் அவங்களுக்கு பிடிக்காது, வர்றதே விரும்பலவங்க அப்படின்னு நினைக்கிறவங்க முகத்திலையும் பேச்சிலையும் எண்ணத்திலையும் செயல்லையும் அவங்க நமக்கு காட்டி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி இருக்கிற வீட்டில் மறுபடியும் போய் கை நினைக்கணும்னு தோணுமா என்ன? நமக்கு மரியாதை இல்லாத வீட்டில் நாம் போகக்கூடாது. அதை முதல்ல ரொம்ப ரொம்ப கவனமாக நினச்சிக்கோங்க. எத்தனை பேர் இருந்தாலும் நம்முடைய தாய் தந்தை அக்கா தம்பி தங்கை இந்த உறவு நிரந்தரமான உறவு. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும். யார் மதித்தாலும் மதிக்காவிட்டாலும் கூட நம்ம மனசுக்கு நாம் நல்லதான் பண்ணியிருக்கோம், நம்ம நல்லதான் செஞ்சுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அது நம்மளை கடைசி வரைக்கும் நல்லபடியாக வாழ வைக்குங்க. பணம் காசு வெற்று காகிதத்துக்கு இருக்கக்கூடிய மதிப்பு மனிதருக்கு இல்லை, உண்மையான பாசத்துக்கு இல்லை. இது நிறைய பேர் நம்மக்கிட்ட சொல்லியிருக்காங்க, அனுபவமாகவும் நிறைய பேர் நம்மக்கிட்ட வரும்போது சொல்லுவாங்க. நம்ம அடியார்கள்லாம் சொல்லும்போது நம்ம கேள்விப்பட்டிருப்போம், வருத்தத்தோடு அழுதுட்டு ரொம்ப மனசு சங்கடப்பட்டு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுக்கு வர்றவங்கள நாம் எந்த அளவுக்கு நம்ம நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு தான் நாம் அந்த இடத்துக்கு போனாலும் நமக்கு நடக்கும். அதுதானே முதல் விஷயம். வீட்டுக்கு வந்தவங்கள வாங்கன்னு கூப்பிடணும், உட்காருங்கன்னு சொல்லணும், தண்ணி கொடுக்கணும், சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. நம்ம வீட்டில் கஞ்சியே இருந்தாலும் கூட, எங்க நான் கஞ்சி தான் வச்சுருக்கேன், சாப்பிடுங்க, இல்லை கொஞ்ச நேரம் இருங்க நான் ரெடி பண்ணிடுறேன்னு முக மலர்ச்சியோட ஒரு சிறு புன்னகையோடு அவங்களுக்கு நீங்கள் சொல்லி பாருங்களேன். அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்து சரி செய்யுங்க, சாப்பிட்டே போகலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை அவங்க வார்த்தையில் வரும். இவங்க ஏண்டா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க மனசில் அந்த எண்ணம் இருந்ததுன்னா வேறு எதுவுமே சொல்ல தோணாது. அதனால் வார்த்தையில் எதுவுமே கவனமாக இருக்கணுங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலை நாளைக்கு எல்லாத்துக்கும் இப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. எத்தனையோ பேர் ஆட்டம் போட்டவங்கெல்லாம் எங்கேயோ இல்லாமல் போயிருக்காங்க. அதனால் பாசம், அன்பு, சுற்றம், நட்பு, உறவு, இதுக்கெல்லாம் அன்பு மட்டும்தாங்க ஆணி வேறு, அஸ்திவாரமே அன்பு தாங்க. அந்த அன்பை பலப்படுத்த சில வழிமுறைகள்: தியானம், தவம், முகமலர்ச்சியுடன் பேசக்கூடிய சில வார்த்தைகள், யார் மனதையும் புண்படுத்தாமல் பேசக்கூடிய நல்ல வார்த்தைகள். நிறைய பேர்த்துக்கு கருத்து வேறுபாடுகள் இருக்க தான் செய்யும் ஒரு குடும்பத்தில். அதை பெருசுப்படுத்தாமல் நல்ல முறையில் நாம் அவர்கள்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம்.
பணம் இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். அது வெறும் பேப்பர் தான். திடீர்னு ஒரு நாள் பணத்துக்கு மதிப்பு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? அது மாதிரி இன்று இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க. அடுத்த நிமிஷம் யாருக்குமே நிரந்தரம் கிடையாது. எல்லாரும் பாஸ்போர்ட் எடுத்துகிட்டு வந்திருக்கோம், எப்போ வேணாலும் திரும்பி போகலாம். அதனால் வாழ்க்கைன்னு ரொம்ப ரொம்ப கஷ்டமான, ஒவ்வொரு செகண்ட்ஸுமே கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் தான் கடந்து போகக்கூடிய நிலையில் நம்ம இருக்கோம். இருந்தாலும் வாழ்க்கை வாழ்வதற்கே போராடி வாழ்ந்தாலும் வெற்றி பெறலாம், வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்று விட்டோம் என்ற நம்பிக்கையுடன் அடுத்த நொடியை நோக்கி நகர்ந்து செல்வோமாக. ஸ்ரீராம்.